குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னன்னா, ஒரு பயிர் பயிரிடப்படும் போது அதுக்கு நார்மல் மார்க்கெட்டில் ஒரு 300 செலவழித்து பயிரிடுறாங்கன்னா, ஒரு பயிருக்கு ஒரு வாழைக்குன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு 300 செலவழித்து பயிரிட்டு மகசூல் வரைக்கும் 300 செலவாகுதுன்னா அது 300 கீழே போனால் அவங்களுக்கு நஷ்டம். 200 விற்றா 100 நஷ்டம். ஆனால் கவர்மெண்ட் அதை கணக்கு பண்ணி ஒரு 350 மீடியம் சப்போர்ட் ப்ரைஸ் வச்சா ஒரு 50 அவங்களுக்கு லாபம். பெரிய லாபம் இல்லைனாலும் சின்ன லாபம். அதான் அப்படி கவர்மெண்ட் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அதை தான் நம்ம குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்.